அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் நேரத்தில் 2 நிமிடங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாம் விரும்பியதை அடைவதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, நமக்கு மிகவுமே பிடித்தமான விஷயங்களை அதிகமாக பெறுவதற்கான சுலபமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம். எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை சொன்னாலே போதும். 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு இந்த வார்த்தையை தினமும் நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. 30 டேஸ்க்கு கண்டினியூஸா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதற்காக 30 டேஸ்க்கு மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. 30 நாள் வரைக்கும் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பலன்களை அது கொடுக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு தினமுமே இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 2 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல போறோம். அதனால தினமுமே இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. வீட்டில் இருக்கும் பொழுது அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் கிடைக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த வேண்டாம். வாழ்க்கையில நமக்கு நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். சோ நீங்க ஒரு சர்க்கிள்குள்ள எதையுமே கொண்டு வராதீங்க. இந்த டெக்னிக் நமக்கு பிடித்த எல்லா விஷயங்களையுமே ஒரு மேக்னெட் போல ஈர்க்கக்கூடியது. சோ ரொம்பவுமே சந்தோஷமா உற்சாகமான மனநிலையோட நம்பிக்கையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். ஜாலியா கேஷுவலா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மேஜிக் போல உங்களுக்கு தேவையான பிடித்தமான விஷயங்கள் அதிகமாக கிடைச்சுக்கிட்டே இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடியது. நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழே அவ்வளவு பாசிட்டிவான கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பழைய பதிவுகள்ல நம்ம சொல்லி இருப்போம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக திரும்பவும் ஷார்ட்டா சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். அப்பதான் அதனுடைய முழு வைப்ரேஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை அனைத்தையுமே அதிகமாக ஈர்க்க முடியும். அந்த மந்திர வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க.
இருந்தாலும் புதியதாக பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்கிறேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதில் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நடுவில் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு பிரேக் டைம் கிடைக்குது, ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா அந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. பொதுவாகவே நம்ம ஃப்ரீயா இருக்கக்கூடிய நிறைய டைம்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமா நமக்கு வரும். சோ இது போன்ற நேரங்கள்ல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அந்த நெகட்டிவ் தாட்ஸும் நம்மை விட்டு விலகிடும். அதே நேரத்தில் நமக்கு தேவையான விஷயங்களும் அதிகமாக கிடைக்கும். சரி வாங்க, அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. Claim sweet abundance. Claim sweet abundance. Claim sweet abundance. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான வார்த்தை. கரெக்டா 2 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க, 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங், எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ அதிகமான எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா, உணர்வு பூர்வமா, சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமான எதிர்பார்ப்பு மனநிலையில நம்ம இருக்க கூடாதுங்க. 2 முதல் 5 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்துங்க. எந்த அளவிற்கு ஜாலியா, கேஷுவலா இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்க பார்க்கிறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு விருப்பமான, பிடித்தமான ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது கட்டாயமாக கிடைக்கும். ரொம்பவுமே சிம்பிளான டெக்னிக் இது. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே தவற விடாதீங்க. ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்களோ மெத்தட்ஸோ கிடையாதுங்க. அதிக நேர விரயமும் கூட ஆகாது. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலை, இந்த 2 மட்டும் தாங்க தேவை. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஜஸ்ட் 1 மாதத்திற்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.